श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। श्रीमद् भगवद्गीता 10வது அத்தியாயம் 29வது श्लोकम्। अनन्तश्चास्मि नागानां वरुणो यादसामहम् पितॄणामर्यमा चास्मि यमः संयमतामहम्। ஸ்தூல தேகத்தினை வச்சுக்கிட்டு வாழற நம்ம எல்லோரும் எல்லாம் ஸ்தூலமாக பார்க்குறதே பழகிட்டோம். ஸ்தூலம்னா கிராஸ்ன்னு அர்த்தம். இந்த சரீரத்துக்கு பேரே ஸ்தூல சரீரம், கிராஸ் பாடி. இது ஒரு பதார்த்தத்தினால செய்யப்பட்டது, மேட்டர். அப்போது அதில் இருக்கிற அமைப்புகள் எல்லாமே கூட ஸ்தூலம்தான். ஆனால் கை பார்க்கும்போது கைக்கு மேலே கண்ணும் கொஞ்சம் சூக்ஷ்மம். ஏன்னா கண்ணு பார்க்கறது, கை அப்புறம்தான் செய்கிறது அப்படின்னு அந்த வித்தியாசம் இருக்க தவிர, சரி இந்த ஸ்தூல தேகத்திலேயே பாஹ்ய இந்த சர்மம் சரீரம் அப்புறம் கர்மேந்திரியங்களும் ஸ்தூலம் அப்படி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்களும் கொஞ்சம் சூக்ஷ்மம். சூக்ஷ்மம்னா ஃபைன், ரிஃபைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மாவு ரிஃபைன் பண்ண மைதா நல்லா இருக்கும். அந்த சர்க்கரை கூட எவ்வளோ வெள்ளை இருந்தால் எவ்வளோ நைஸாக இருந்தால் அந்த அளவுக்கு. அடுத்தது மனசுன்றோம். மனசு கூட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அது கொஞ்சம் ரிஃபைன். புத்தி வரைக்கும் அதே தான். என்ன விஷயம் சொல்கிறோம்? இப்படி இது எல்லாமே ஸ்தூலமாக இருக்கு. மனசு அதுக்கு மேலே கூட இந்திரியங்கள் எப்படி வேலை பண்ணுறது அதையும் கவனிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. இருக்கிறது என்னமோ இருக்கிறது, அப்படியே வெளியில் ஓடுன்னு சொல்லிட்டு எழுப்பா எல்லாம் பண்ணுறது. எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எந்த சக்தி இது கவனிக்கிறது இல்லை. இந்த கவனிக்காமே விட்டுறதுக்கு பேர் ஸ்தூலம், ரொம்ப கிராஸு, மந்த புத்தி. இல்லை சார் நான் படித்தேன் சார், நிறையா அந்த டிகிரிஸ் எல்லாம் காட்டுட்டுமா, அதெல்லாம் நீ படித்தா கூட இந்த படிப்பு படிக்கலையே, ஆத்தியாத்ம வித்தை படிக்கலையே. இன்றைக்கி ஒரு இடத்துல சொல்ல போகிறார், வித்தியைகளுக்குள்ளேயே அத்தியாத்ம வித்யா நானுன்னு சொல்லுவார். அப்புறம் வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்? அப்போது அர்ஜுனனுக்கு கூட இந்த கஷ்டம் இருந்தது. பகவானே ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறது, ஒன்று நினச்சிக்கிறதுக்கு நான் இங்கே பாக்கியமாக பார்க்குற, எனக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்ட சில ஏதாவது அந்த கதைகளும் புராணங்களும் சொர்க்கத்தில் அது அங்கே இங்கே அதெல்லாம் சிறந்ததாக சிலது கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஏதாவது கிராஸ் ஸ்தூலமாக இதில் நீ பார்த்துக்கோ, நீ என்ன நினச்சிக்கோ, ஒன்று என்ன சிந்தனை பண்ணலாம், அப்படி ஏதாவது இருந்தால் அந்த லிஸ்ட்டு கொடுங்கண்ணா. அந்த லிஸ்ட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். கடந்த வாரம் பார்த்த இந்த 29வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம்னா
34 என்னுடைய கணக்கு, ஒன்று முன்னு பின் இருக்கலாம், 34 அடையாளங்கள் சொல்கிறார். இன்னும் கூட டபுள் இதுக்கு வரும் இப்போது, இது முடிகிற வரைக்கும். அதில் பார்க்கும்போது கடைசியாக இந்த ஸ்லோகத்தில் அந்த அனந்த ஆதிசேஷு, அநேக தலைகள் இருக்கிற அந்த ஆதிசேஷு, எல்லா பாம்புக்கு நம்ம எங்கேயுமே பேப்பரில் எப்போ அது போடுவான் 2 தலை பாம்பு பார்த்தோம் அப்படி இப்படின்னு ஏதோ. ஆனால் புராணங்கள் கதைகளில் பார்த்திங்கன்னா பல பல தலைகள் இருக்கிற பாம்பு. இது ஆதிசேஷு இஸ் த சூப்பர், அதில் சிறந்தது. அப்புறம் இந்த தனித்தனி இடங்களில் இருக்கிற ஜலத்துக்கு நதியாக பிரவகிக்கிறதாகட்டும், குளமாக இருக்கிறதாகட்டும், ஏரியா இருக்குது, எப்படி இருந்தால் அந்தந்த ஜலத்துக்கு ஒரு தேவதை இருக்குது. அப்படி இந்த ஜல தேவதைகள் எல்லாருக்குள்ள சிறந்தது யாரு, எல்லாம் மொத்தம் ஜலத்துக்கு ஒரு டேங்க் ஆதாரமாக இருக்கிற கடல் இருக்க பார்த்தியா, அந்த கடலுடைய கடவுள் ராஜா வருண தேவத்தை நான் தான். இந்த வருண தேவதை தான் நம்ம நாக்குக்கு அதிஷ்டான தேவதை, ருச்சிக்கு ரசனா. அதனால தான் அங்கே ஜலம் ஊறிட்டு இருந்தால் அது அப்புறம் எல்லா டேஸ்ட்டும் தெரியும். கொஞ்சம் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னாவே அங்கங்கே அப்புறம் நாக்குக்கு அந்த டேஸ்ட் இருக்காது இல்லையா கொஞ்ச நாள். அப்புறம் பித்ருலோகம்னு சொல்லப்படுற அந்த பித்ருலோகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் லீடராக இருக்கிற அங்கே தேவதை அரியமா நானே தான். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது நியமம் எல்லாத்தையும் பகவான், நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறேன். பட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் வச்சுக்கிறது இல்லை, நான் நிறைய சர்வெண்ட்ஸ்னு வச்சுருக்கேன். அப்படி ஒரு தவறு செய்யாமல், ஒரு ஏமாற்றம் இல்லாமல், ரொம்ப உஷாராக நான் ஸ்டாப்பாக நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மாதிரி சாதாரண மனுஷன் இல்லை. இப்போ வரைக்கும் அப்படி யாரும் வரல. இந்த 100 வருஷத்துக்கு உள்ள 7 நாளில் இவ்வளோ நேரம் நோ ரெஸ்ட்ன்னு. அந்த மாதிரி இந்த மொத்த உலகத்தை பார்த்துக்கிற ஒருத்தர், கரெக்டாக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி எல்லாம் செய்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் யமதர்மராஜா. அவர் கரெக்டாக எல்லாத்தையும் நடத்துகிறார். முக்கியமாக மனுஷனுடைய இதை பற்றி பார்க்கும்போது இந்த கரெக்டாக அந்த சரீரம் மாற்றம் ஏற்பட்டு வயசாகி அப்படியெல்லாம் இந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸு எல்லாத்தையும் அப்படி தான் நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி இப்போ 30வது ஸ்லோகத்தில் இதில் ஏதோ 1-2 ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட நம்ம சிந்திச்சுட்டே இருந்தாவே அதோடைய சிறப்பு, அதில் பகவானுடைய ப்ரெசன்ஸு, பெருமை, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். 30வது ஸ்லோகம் படிக்கிறோம். பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலः கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைனதேயஸ்ச பக்ஷிணாம். தைத்தியர்களுக்குள்ள, தைத்தியர்கள்னா அசுரர்கள், அதிதிக்கு பிறந்த குழந்தைகள் அன்றைக்கி ஆதித்யர்கள்னு சொல்லி முதல் நாள் பேசியிருக்கோம். இந்த லிஸ்ட் முதல்ல அங்கே அதே கஷ்யப மகாமுனுடைய இன்னொரு மனைவியான திதி அம்மாவுக்கு பிறந்த அவங்க எல்லாரும் தைத்தியர்கள். திதி புத்திரர்கள் தைத்தியர்கள்.
அவங்க பொதுவாக அசுரர் சொல்கிறோம். ஆச்சரியம் பாருங்க, இவங்க எல்லாரும் அண்ணன் தம்பிகள் தான். ஒரே வீட்டில் தானே, ஒரே அப்பாவுக்கு தான் அவருக்கு 2 இல்லை, நிறைய மனைவிகள் இருக்காங்க. ஏன்னா பிரஜாபதியிலையோ அவர் சிருஷ்டி ஆரம்பத்தில் மூலம் நிறைய பேர் உலகம் உருவானது. அப்படிப்பட்ட அந்த தைத்தியர்களுக்குள்ள பிரகலாதன் ஒருத்தன் பிறந்தான் அந்த ஹிரண்யகசிபு வீட்டில். ஹிரண்யகசிபுக்கு எனக்கு ஒத்துவே வராது. நான் ஒத்தி போகலாம்னு போனால் அவன் ஒத்தி போகிறதுக்கு விரும்ப மாட்டான். எங்கே இருந்தால் கூட என்னை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தேடி தேடி ஓடி ஓடி அவனை மூச்சு வாங்கினானே தவிர என்னை கண்டுபிடிக்கல. ஏன்னா அவன் ஒரு இடத்துல தேட மாட்டான்னு எனக்கு தெரியும். நான் அவனுக்கு உள்ளேயே போய் உட்கார்ந்துட்டேன். இதுதான் நம்ம எல்லோரும் கதை. நம்ம உள்ள தவிர வெளியில் பூமி நோண்டி எவ்வளோ தூரம் தேடுவோம். மேலேக்கு போய் அங்கெல்லாம் அதை தேடி மார்ஸ் வரைக்கும் போகணும். அங்கேயும் கேரட் வளர்க்குமா பீட்ரூட் வளர்க்குமான்னு பார்க்குறேன். ஆனால் உள்ளே யாரும் தேட மாட்டான். அதனால தான் உபனிஷத்து இது ஆக்சுவலாக பிரம்மாஜி பண்ண தவறு. அவருக்கு சிருஷ்டி பண்ண தெரியலன்னு கட்டோபனிஷத்து கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி சொல்கிறது. யமதர்ம இவர் பிரம்மாஜின்னு. பராஞ்சிகானி வெத்ருணத் ஸ்வயம்பூஹு பராஞ்சன வெளிய. பரான் பஷ்யத்தினா அந்தராத்மன்னம் உள்ள. ஏன் அப்படின்னா ஆவருத்த சக்ஷு பராஞ்சி காணியன்னு புலங்களின் எல்லாம் வெளியில் திருப்பி வச்சுட்டு உள்ளே பாருன்னு எப்படி தான் பார்க்கறது சொல்லுங்க. இந்த கேமரா நான் இப்படி திரும்பி வச்சுட்டு அவங்கள எல்லாருமே பாரு, அவங்களே கொஞ்சம் இடையும் ஃபோட்டோ அப்பப்போ 1 மணி நேரம் என்ன எடுக்கிறேன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டீங்க, இந்த கேமரா ஆன் பண்ணி திருப்புங்க, நான் பார்க்குறேன். பராஞ்சிகானி. ஆனால் அடுத்த வரையிலோ அப்படி இருந்தால் கூட சரி, பாஹ்யமாக இருந்து நான் அந்தர்முகம் நான் பண்ணுறேன் అని ஒருத்தரும் கஷ்டித் தீரः பிரத்யகாத்மானமைக்ஷத் ஆவருத்த சக்ஷுः அமிர்தத்வமிச்சன்னம். யாரும் கொஞ்சம் பேர் கஷ்டித் தீரர்கள் சத்சங்கத்துக்கு போய் சிரவணம் பண்ணி விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சிந்தனை மொத்தத்தினை அந்தர்முகம் பண்ணிக்கிறாங்கோ. அந்த அமிர்தத்தினை அவனும் அடையிறான், தெரிஞ்சுக்கிறான். அவனே அமிர்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிறான். எதுக்கு சொல்கிறோம்? ஹிரண்யகசிபுன் எங்கோ போயிட்டோம். நல்லா தான் சொல்லிட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த ஹிரண்யகசிபு அப்பாவுக்கு எல்லாமே பகிர் திருஷ்டி, உள்ளேக்கு எல்லாமே அந்தர்திருஷ்டி. அந்தர்திருஷ்டிలో முதல்ல சத்தியத்தை கிரகிச்ச அந்த பிள்ளை அப்புறம் பகிர் திருஷ்டிలో கூட எல்லாம் நாராயண தவிர இன்னொன்று தெரியல. பார்த்தீங்களா? இப்போ பிரகலாத பிள்ளைக்கு அப்பா ஹிரண்யகசிபுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு பகிர் திருஷ்டே தவிர அந்தர்திருஷ்டி கடைசி வரைக்கும் வரல. ஆனால் இந்த பிள்ளை பிறக்கும்போது, இது பிறக்கும்போதா அம்மாவுடைய வயத்தில் இருக்கும்போது, இதுக்கு என்ன சொல்லணும் தெரியுமா? ப்ரீநேட்டல் எஜுகேஷன் கோர்ஸ் கொடுத்தார் நாரதர். அதில் ப்ரீகேஜன்னு எங்கே முதலாகும்னு சொல்லுங்க இனிமேல் உங்கள் மருமகளுக்கு குழந்தைகளுக்கு. எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக இல்லை, அந்த காலத்தில் பண்ணதெல்லாம் கூட கர்ப்பிணியாக இருந்தால் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நீ என்னாவது பண்ணும், அட்லீஸ்ட் இப்போவாது பாகவதம் கேளு, இப்போவாது சத்சங்கத்தி வா, இப்போவாது விஷ்ணுநாசனம் கேளு. படிக்க முடியாதா? ஏன்னா நீ ஸ்டைலில் இங்கிலீஷ் எல்லாம் படிச்சுட்ட, நீ எங்கே சம்ஸ்கிருதம் படிப்பேன்? அப்படி தான் இருக்காங்க குழந்தைகளாவது. அப்புறம் அமெரிக்கா ஃப்ளை அங்கே போனதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அங்கே
இந்த மாதிரி அந்த அட்லீஸ்ட் அந்த 9 மாதம் மை டியர் சைல்டுன்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்க. எங்காவது யாருக்காவது உபயோகப்படுத்திட்டா உபயோகப்படட்டும். இது சத்தியம், பரம சத்தியம். இது ஏதோ கதைలో நாரதர் ப்ரூவ் பண்ணார் இல்லை, அவர் லோகத்தில் இது தெரியும். அதுக்கப்புறம் தான் அதை அனுசரித்து தான் நம்ம பெரியோருங்கள் எல்லாரும் கூட நிறைய விஷயங்கள் சொல்கிறது. எல்லா வீட்டிலும் பெரியவங்க பாட்டி அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது ஜெனரேஷனு கேப், கம்யூனிகேஷன் இல்லாமல் ஆகிடுது. சரி, பிரகலாதனுடைய பெருமை பற்றி இதெல்லாம். ஸோ ப்ரீநேட்டல் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் பாகவதம் அப்போவே சொல்லி கொடுத்தாரு. நம்ம 60-50 வயசுக்கு அப்புறம் கூட பாகவதம் என்னன்னு தெரியல நமக்கு. பாகவதம் என்னன்னு தெரியல. பகவத்கீதா அதே அசல் தெரியவே தெரியாது. என்ன பாகவதம் அட்லீஸ்ட் ஏதோ காதில் அந்த கிருஷ்ணர் பேர் சொல்லி அதெல்லாம் கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடிட்டு கிருஷ்ண கதை தானே, அதே கிருஷ்ண கதை இல்லை, அது உன்னுடைய கதை. உங்களுக்கு இப்போ எல்லாரும் புரிஞ்சிருக்கும் இல்லையா அவ்வளோ நாள் பாகவதம் கேட்டதுக்கப்புறம். ஏன் கிருஷ்ணன் யாருன்னு, ஆத்மா தான் கிருஷ்ணனும், சச்சிதானந்த ரூபாய் தான் கிருஷ்ணனும். அவன் அன்றைக்கி அப்போ பிறந்த ஒரு சமயத்தில் ப்ளூ பாய் ஆஃப் பிருந்தாவன அப்புறம் முடிஞ்சு போன கதை இல்லை. அது எல்லாரும் ஆத்மாவாக தான் கிருஷ்ணன் இருக்கான். அப்படி புரிஞ்சுக்கணும். பிரகலாதாஸ், அப்போ அந்த பிரகலாத சிறந்த பக்தன் யார் இருக்கானோ நான் தான் அவனு. அதனால தான் அந்த இப்போ கூட பக்தாளனை ஸ்மரிச்சுக்கும் போது காலையில் முதல் சொல்கிற அந்த ஸ்லோகம் பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்டானி பாகவதானி நாமானி ஸ்மராமி. காலையில் அதில் பாருங்க, குரு 2வது இடத்துல இருக்கார். குரு சொன்னார், எனக்கு ஒன்றும் பெருமைஇல்லை, என்னோடய சிஷ்யன் இந்த பையன் அவன் முன்ன வச்சுக்கோ. முன்னாடி ஆத்தியாத்மிக விஷயத்தில் மட்டும்தான் இப்படி குரு சிஷ்யனு குரு தாண்டி வந்தால் சந்தோஷப்பட்டு என்னை மீறி போகணுன்னு ஆசைப்படுறது ஆத்தியாத்மிக வித்யலோ மட்டும்தான். லோக்கல் படிப்பில் லௌகிக்க படிப்பில் எங்கேயுமே யாருமே கூட அப்படி ஆசைக்க மாட்டான். பொறாமை ஒரு மூலையில் எங்கோ கொஞ்சம் இருக்கும், அதனால் எல்லாம் சொல்லித்தர மாட்டான். எந்த ப்ரொஃபஸர் யாராவது ஆகட்டும். அப்படிப்பட்ட அந்த சிறந்த பிரகலாத கதா சரித்திரம் நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க. மறுபடியும் கேட்கணும். அவனுடைய ஸ்துதி பண்ணுறது, பகவானை தரிசனம் ஆனதுக்கப்புறம் என்ன பேசிட்டான், அவனுடைய பேலன்ஸ் ஸ்டேட்டாக சர்வாத்திர நாராயண தரிசனம். அடுத்தது அகம் காலஹ கலயதாம். இப்போதான் யமதர்மராஜனை பற்றி பேசும்போது கூட ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி காலம் అనేది கூட இருக்குங்க. ஆனால் இங்கே இப்போ ஸ்பெஷலாக ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, கலயதாமன்னு சொன்னால் அமாங் த கால்குலேட்டர்ஸ் ஐ ஆம் தி மிஸ் காலா. கலையத்தாமன்னு கணக்கு பண்ணுற இந்த லோகத்தில் என்னென்னமோ வச்சு என்னென்னமோ கணக்கு பண்ணுறோம் இல்லையா. பொருளுக்கு ஒரு மாதிரி கணக்கு, இடத்துக்கு ஒரு கணக்கு, அப்படி எல்லாம் என்ன கணக்கு. ஆனால் எல்லாத்துலும் சிறந்த கணக்கு காலம். அந்த காலம் நான் தான். நம்ம யம தர்மராஜனு கூட இந்த கால தத்துவம், இது கால தத்துவம். யம தர்மராஜனுக்கு கூட டெத் இருக்கு தெரியுமா? டெத்துன்னா என்னது? அவர் போஸ்ட்டு, அவர் யம தர்மராஜன் அந்த போஸ்ட்டு போயிடும். அப்படின்னா காலத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கு. யம தர்மராஜன் என்ன, பிரம்மாஜிக்கே காலம் குறிக்கப்பட்டது. இங்கிருந்து இவ்வளவுதான். எல்லாத்துக்கும் பாருங்க, காலம் எல்லாத்துக்கும் காலத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு.
நல்லா சிந்திக்கணும். அந்த காலம் பகவானுடைய ஸ்வரூபம், அது பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரண்டர் ஆகணும் தவிர அது கூட நம்ம போட்டிப்படி சண்டை போடக்கூடாது. யாரும் இப்போ வரைக்கும் காலத்தினை ஜெயிச்சவங்க யாரும் இல்லை, இன்க்ளூடிங் அவதாரம் எடுத்துக்கிட்டு வந்த ராமர் கிருஷ்ணர் கூட. நானும் இந்த லோகத்திலோ இந்த நான் வச்ச நியமங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இறங்கி வந்தேன். நானும் வச்ச நியமங்கள்னு நான் மீறி நடக்கலாமா? அதனால தான் ஒரு குறிப்பிட்ட நீ 11,000 சொல்லுங்க ராமர், 125 வருஷம் கிருஷ்ணர்னு சொல்லுங்க, பட் லிமிட்டட் தானே இங்கேருந்து இங்கே வரைக்கும். அப்போ என்ன ஆச்சு? இந்த வியாபகாரிக ஜெகத்து பிரபஞ்சம்னு எது இருக்குது, ரிலேட்டிவ் வேர்ல்டில் எல்லாமே காலத்துக்கு கட்டுப்பட்டிருக்கு. அந்த காலம் நானும். அதனால் காலம் பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று நான் అనేది உதயிக்கும். உடனே பாடி கூட ஐடென்டிஃபிகேஷன் ஏற்படும். அப்புறம் உடனே டைம் என்ன ஆயிடுச்சு, மணி என்ன ஆயிடுச்சு. இது தூக்கம் வராது. இந்த வயசானவங்களுக்கு ராத்திரி 2-3 மணிக்கு எழுந்துச்சு அப்படி பார்த்து, இன்னும் 3 தானே 2 மணி தானே அப்படி இல்லை இருக்கும். ஆமாம். அப்புறம் இன்னும் ரொம்ப நல்ல தூக்கத்தில் இருக்கிறவன் எழுப்பி விட்டுட்டு அவனை பார்த்துட்டு இன்னும் 6 மணி தானேம்மா ஏன் எழுப்பி விட்டுட்றேன்னா, எல்லாருக்கும் டைம். வீட்டு கிருஹிணிக்கு இந்த காலையில் இந்த டைம், ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே அவங்களுக்கு சாப்பாட்டு கட்டி கொடுத்து குழந்தைகளை ஹஸ்பண்டனை இவங்களை அனுப்பணும். வேலைக்காரி வருவான், பால் வரும், எல்லாம் காலம். உடனே டைம். இந்த டைம் பார்த்து 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 ஓடுறது நமக்கு பழக்கமாகி போச்சு. சரி, கொஞ்சம் வருஷம் கொஞ்ச நாள் அப்படி இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டைம்னு பார்க்கறது விட்டுடணும். அப்புறம் டைம் பார்க்குறத விட்டுட்டு நான் எப்படி சார் கிளாஸுக்கு டைமுக்கு வருவேன்? கிளாஸுக்கு வர்றது மட்டும் டைம் பார்க்கணும். இப்போ நான் டைம் பார்க்கலன்னு எப்படி கிளாஸ் டைமுக்கு விடுவேன்? பேசிகிட்டே இருப்பேன் சாயங்காலம் வரைக்கும். நீங்கள் ஒருத்தர் எழுந்திரிச்சு போயிடுவீங்க. அவர் பாட்டி பேசணும், எனக்கு பசிக்குது, ஆக முடியாது. அர்த்தம் அது இல்லை, பதற்றம் இந்த டைமு. அதனால சில சாதகர்கள் சுவாமிகள் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை, வாட்சே வச்சுக்க மாட்டான், அடிக்கடி டைம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம சுவாமிஜே அவர் டைம் பார்க்குமாறு கரெக்டாக 1 hour முடிச்சுடுவார். அப்படி பழக்கம். அதே மாதிரி காலையில் அலாரம் வச்சு எழுந்திருக்கிறது இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு தேவையில்லை. அந்த நேச்சுரலாக அந்த பயாலாஜிக்கல் கிளாக்கு செட் ஆகும். உங்களுக்கே சில பேருக்கு பழக்கமாகும். 4 ரன்னு 4 கரெக்டாக முடிப்பு வருது, சில பேருக்கு 5 அப்படியெல்லாம் இருக்குல்ல, பழக்கம் தான். ஸோ இங்கே விஷயம் என்னன்னா காலம். ஓகே, என்ன பண்ணும் இந்த காலம்தான் நம்மளுடைய ஒரு ஜீவன் எல்லாமே. ஒரு மாங்காய் அவ்வளோ பெருசு இருக்கு, எடுத்து வச்சோம். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், பார்த்துட்டே இருங்கோ. ஒரு நாளுக்கு அப்புறம் அது அப்படியே என்னமோ ஆகி நல்ல பழம் கலர் அப்படி இப்படி அது இன்னும் தொடலைன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே ரொம்ப பழமாகி போய் அங்கே அப்படி போய் அது அங்கே உடஞ்சி அங்கே ஜூஸில் கொட்டி எல்லாம் ஈ பூச்சி ஏதோ சாப்பிட்டுட்டு மொத்தம் மண்ணுக்குள்ளே போயிடும். எதுவுமே யார் பண்ணுறா? அது என்னது? எல்லா விஷயம் அப்படி எடுத்துக்கோங்க. எல்லாமே அது கல் மலையாக இருந்தால் கூட, ஆனால் கல் மலை ரொம்ப நாள் ஆனதுனால நமக்கு தெரியல, ஆனால் அதையும் போயிடும். என்னமோ ஆகிறது, என்னமோ ஆகிடு போயிடும், மாறும். இந்த மாற்றம் అనేది ஏற்படுத்துறது காலம். அதனால் இந்த சரீரம் எடுத்துக்கிட்டால்
அந்த காலம் అనేది கலக்கிட்டே இருக்கு. கலக்கிட்டே இருந்தேன்னா இது எப்படின்னா அடுப்பு மேலே வச்ச ஒரு பாத்திரத்தில் ஜலம் அந்த சூடுனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காது. அப்படியே விட்டுட்டு அந்த நெருப்பு அந்த பாத்திரம் கூட உருங்கி போகலாம். சூடாயிடுச்சுன்னா பிளாஸ்டிக் உருங்கி என்னமோ ஆகும். அந்த ஹீட் மாதிரி అగ్ని மாதிரி ఇంకా కాలం అనేది సర్వత్ని. ஆனால் காலம் అనేది யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியறதா? நெருப்பு தெரியறது, காற்று அது தெரியறதுன்ற ஏதோ ஓகே ஃபீல் பண்ணுற காற்று, பூமி தெரியறது. ஆனால் காலம் தெரியவே தெரியறதில்ல. ஆனால் பூமி, மண், மரம், மலை, மனிதன், வாட் நாட் எல்லாத்தையும் அடிச்சுட்டே மாற்றிக்கிட்டே இருக்குது. அந்த கால தத்துவம் பகவான் தான், பரமாத்மா. அதனால் பீஷ்மர் அம்பு செய்ய மேலே இருக்கும்போது இவங்க எல்லாரும் வந்தாங்க இல்லையா பார்க்கறதுக்கு, பாண்டவர்கள் எல்லாரும் பேசும்போதும் அவங்களை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு ரொம்ப துக்கப்பட்டான். இப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு இப்படிப்பட்ட கஷ்டமா? நீங்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க, சாட்சாத் அந்த பரமேஸ்வரன் பகவான் உங்களுடைய மித்திரனா, ஸ்நேகிதனா, பந்துவா, உங்களுடைய ரதத்துக்கு சாரதியாக இருந்து கூடவா இவ்வளோ கஷ்டம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல தெரியல, அங்கே அந்த டைலாக் அப்படி பேசிட்டு பீஷ்மர் சொல்கிறாரு, சர்வம் காலம் மண்ணே. இது எல்லாம் என்ன சொல்ல, காலம்தான் என்றார். பார்த்தீங்களா? அப்படி என்ன அர்த்தம்? என்ன, ஒரு மனிதன் செஞ்ச புண்ணியம் பாப்பம் வாட் எவர் யூ கால் இட், அது எல்லாமே இந்த காலம் என்ன பண்ணும், நம்முடைய பாப்பத்தினை வெளியில் டெலிவரி பண்ணும். அமேசான் டெலிவரி மாதிரி குரியர். ஒரு வாட்டி இந்த பார்சல், ஒரு வாட்டி சுகம் பார்சல், இன்னொரு வாட்டி துக்கம் பார்சல். ஒரு வாட்டி இட்லி, ஒரு வாட்டி தோசை, ஒரு வாட்டி ஊத்தப்பம், இப்படி சப்ளை பண்ணிட்டு இருக்கும். அதானே சிந்திச்சு பாருங்க. ஒரு நாளில் பார்த்தா கூட போதும், ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே போதும். இப்போ திடீர்னு நல்லா இருக்கு கிளைமேட், எல்லாம் ஃபேன் ஓடிட்டுருக்கு, கரண்ட் இருக்குது, புஸ்தகம் பார்க்குறேன், நல்லா இருக்கு. சட்டுன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா உடனே துக்கம். துக்கம்னா என்ன பெருசான்னு இல்லை, டிஸ்டர்ப். அதே வெயில் காலம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எல்லோரும் இப்படி பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க இல்லையா? இப்போது நிம்மதியாக இருக்கும். அடுத்த மாதம் அப்புறம் திரும்பி சட்டுன்னு கரண்ட் வந்துச்சு, அப்படின்னு ஒரு பெரிய மூச்சு வாங்கி பாரு, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நல்லா. இன்னைக்கு ஸ்பெஷல் சண்டே, இன்னைக்கு சண்டே இல்லை, சண்டே கூட நம்ம கிளாஸ் இருக்குல்ல. ஆனால் எல்லாம் ஜென்ரலாக சண்டேன்னு ஸ்பெஷல் ஏதோ பண்ணுவீங்க இல்லையா வீட்டில், சாப்பாட்டே தான். கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி, தினந்தோறும் தோசை, அப்படி அனுப்பிச்சிட்டு நல்லா ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு. பண்ணும்போது ஆனந்தமாக தான் இருக்குது, கேஸ் சட்டுன்னு தீர்ந்து போயிடும். நீ வேறு அதை வச்சுட்டு என்னமோ பண்ணுறீங்க, அதை ஆகிட்டு நீங்கள் பார்த்தாங்க ஒன்றும் இல்லை, எல்லாம் நின்று போயிருக்கு. அப்புறம் போய் பார்த்தா இன்னொரு சிலிண்டரும் காலி இருக்கு, மறந்துட்டோம். டபுள் துக்கம். அதுக்கப்புறம் எப்படியாவது எதிர் வீட்டில் கதவு தட்டிட்டு கேட்டால், நல்ல வேலை, நல்லவங்க கொடுத்தாங்க, எடுத்துக்கோங்க மாமி என்னாங்க. அப்போ உடனே சுகம் வந்து என்னடா, இதே தான் கதை. காலம் இட் அன்ஃபோல்ட்ஸ் த அவர் புண்ணியம் பாபம் சுகம் துக்கத்தனே அவங்களே சப்ளை பண்ணும். அடுத்த வார்த்தை
மிருகாணாம்ச மிருகேந்திரோகம் சொன்னோம். பகவான் வந்து திடீர்னு உடனே ஜந்து கெட்ட போகிறார் இல்லைன்னா திடீர்னு மாற்றி மாற்றி சொல்கிறாரு. ஓகே, தெரியல அவருக்கு என்ன தோணுறதோ அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. மேபி கிளாஸ் அப்புறம் இந்த மாதிரி இந்த பகவத்கீதை சொல்லித்தர போகிறாங்க யாரோ கொஞ்சம் பேர். அவங்க இப்படியே அந்த காலமும் எப்படி இது பார்த்தா சுகம் துக்கம் வேதாந்தமே பேசிகிட்டு இருந்தால் தூங்கி போயிடுவாங்க. அதனால் நடுவில் கொஞ்சம் சட்டு நம்ம ஒரு வெரைட்டி கொண்டு வரணும். அதுக்கு தான் இவ்வளோ பேசினது இட்லி தோசை கேஸு அதெல்லாம். என்ன ரொம்ப நல்லா புரியும். கொஞ்சம் விஷயத்துக்கிட்ட வருவோம். எப்போ பார்த்த என்னமோ பேசிட்டு இருந்தேன் எங்கே யாருக்கு புரியும். நிறைய பேருக்கு அதனால பயம். இந்த வேதாந்தம் பகவத்கீதை எல்லாம் படித்து அதில் என்ன இருக்கும் என்னமோ ஒன்றும் அர்த்தம் தெரிஞ்சிக்காமல் ஏதோ அப்படி சும்மா ஏதோ படிக்கிறாங்க, தட்டிட்டு கை தட்டி கேட்டுட்டு நமக்கு ஒன்றும் தெரியாது. அது அப்படி இப்படி போட்டு நல்லதுன்னு சொன்னாங்க. சுவாமிக்கு சம்மந்தப்பட்டதுன்னா நிம்மதியாக இருக்கும். நம்ம எல்லோரும் அந்த கேட்டகரி இல்லை. நம்ம எல்லோரும் தீவிர சாதகர்கள். சரியா சொல்லிக்குங்க அவங்களுக்கு. நான் நினைக்கிறேன் சொல்லிக் கொடுக்குறவங்க நான் நினச்சிக்கணும் இல்லையா? கேட்குறவங்க எல்லோரும் அப்படி இருக்கிறாங்க. அதனால தான் ஸ்ரத்தையோடு வராங்க, கரெக்டாக வராங்க, 11 மணிக்கு வராங்க, சண்டேயும் வராங்க. சரி, மிருகாணாம்ச மிருகங்களுக்குள்ள இந்த காட்டுக்கு ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சிங்கம் நான் தான்ன்றார். சிறப்பானதெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு சொல்லிக்கிறார். நல்ல சிங்கம் அதிலும் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. சும்மாவே சிந்திச்சாவே சரீரம் பெருசாக ஒன்றும் யானை மாதிரி இருக்காது. ஆனால் கம்பீரதா, அந்த குரல், அப்புறம் யாருக்கும் பயப்படாது. யானைக்கே சிங்கம் கனவுல வந்தால் யானை செத்து போயிடுமா அந்த அவ்வளோ. ஏன்னா இது வந்து இது யானை இது ஓடின மாதிரி அது ஓடாது. இது ஜம்ப் பண்ண மாதிரி யானை ஜம்ப் பண்ண முடியாது. சிங்கத்துக்கு அந்த புலிக்கு தெரியுமா யானை தலை மேலே வந்து ஒரு அடி அடித்தாச்சுன்னா கதம். அதனால் அது எப்படி வந்து முன்னாடி வந்து இது தும்பு கை இருக்குன்னு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இன்டெலிஜென்ட் வந்து. அப்புறம் கம்பீரம். இப்போ அப்புறம் பசிச்சா மட்டும் ஹண்டிங்கு போகும், இல்லைன்னா அப்படியே நிம்மதியாக உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் கிளம்பி நடந்து போகும்போதும் அது 10 அடி முன்னாடி போனால் அப்படி இப்படி திரும்பி பார்த்துக்கும். அதுக்கு பேர் சிம்ஹாவலோகனம். மனிதனு கூட நம்ம கூட படிக்கிறோம். சாதகன் வந்து என்ன படித்தோம் போன வாரம் ரிகலெக்ஷன் பண்ணிக்கிறதே. 5 நிமிஷம் முன்னாடி வந்த போன வாரம் என்னென்ன ஸ்லோகங்கள் நடந்தது, விஷயம் என்னன்னு ஞாபகப்படுத்துறது. ரீகலெக்டிங் வாட், என்ன பண்ணியிருக்கோம், நேற்றுக்கு என்ன சாதனை பண்ணியிருக்கோம். போன வாரம் பகவத்கீதை கிளாஸ் முடித்து மறுபடியும் இப்போ வர வரைக்கும் நடுவில் கூட வேறு ஏதேதோ கிளாஸு கேட்க சொன்னார் மாஸ்டர். அதெல்லாம் கேட்குறோமா? இதெல்லாம் ஏதோ சிந்திக்கணும். ராத்திரி தூங்கும்போதாவது இன்றைக்கி எப்படி நானும் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைன்னு நான் நடத்தியிருக்கேன். அப்படியே ஒரு ஜஸ்ட்டு இது ஏதாவது நல்லா பண்ணது எல்லாத்துக்கும் பகவானுக்கு நன்றி. ஏதாவது பண்ண முடியலன்னு என்னுடைய தவறு நாளைக்கு எனக்கு சரி பண்ணி என்னை சரியான வழியில் வச்சுட்டு நான் நாளைக்கு நல்லா பண்ணுற மாதிரி நீ எனக்கு உதவி பண்ணணுமேன்னு சொல்லி படுத்துக்கணும். சாதிச்சதுக்கு ஆரோகன்ஸ் இருக்கக்கூடாது. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரிக்ரெட் இருக்கக்கூடாது. நாள் அப்படி பகவானுக்கு ஒப்பளிச்சுட்டு சிட்டா புக்குன்னு சொல்லுவாங்களே, கணக்கு புக்கு அவருக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்கணும். அப்புறம் அவர் பார்த்துக்குவார், நம்ம அடுத்த நாள் சரியாக வச்சுடுவார். ஸோ நம்ம இப்போ சரண்டர் ஆகிறோம் அப்படி. ஸோ மிருகாணாம்சம் மிருகேந்திரம். இப்படி இந்த சிங்கம் பற்றி பல விஷயங்கள் சொல்லலாம். அப்புறம்
பகவானே நரசிம்மாவதாரம் எடுத்துகிட்டு வந்தார், அவருக்கு பிடிச்சது அது. அப்போ அடுத்தது வந்து வைனதேயஹ பக்ஷீணாம், உடனே மிருகங்கள் எல்லாம் ஒத்துட்டு பறவைகளுக்குள்ளே வரார். அதில் வந்து அந்த கருக்மந்தனுக்கு கருடன் வந்து வினிதா, கருடனுடைய அம்மா பேர் வினிதா. வினிதா அண்ட் கர்து இவங்க 2 பேரும் கஷ்யப்பனுடைய பாரியர்கள் தான். இவங்க 2 பேர் மூலமாக வினிதாக்கு இன்னும் யார் யார் பிறந்தாங்களோ அதெல்லாம் ஏதோ பறவை ரூபத்தில் இந்த கருடன். அப்புறம் கர்துக்கு பாம்புகள் எல்லாம் கர்துக்கு அம்மாவுக்கு பிறந்துச்சாமா. இது எப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால் பாம்புகள் தனியாக எங்கேருந்து வந்துன்னு இல்லை, நமக்கு கல்பனை செய்ய முடியாது. பாகவதத்தில் அதெல்லாம் சிருஷ்டி பற்றி சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கேன். இன்னும் புராணங்களுக்குள்ளே போனால் இப்படி இவங்களுடைய பாரிகள். அப்புறம் தக்ஷ பிரஜாபதி மறுபடியும் பிறந்தார் இல்லையா, அவர் செஞ்ச சிவனுக்கு செஞ்ச பாபத்தினால பிராச்சேத்தசர்களுடைய மூலமாக திரும்பி தக்ஷணம் பிறந்தது. அந்த ஒரு ஸ்கந்தல் கதை வருது, அவர் மூலமாக அப்புறம் நிறைய இந்த மாதிரி வந்தது. சரி, மொத்தத்தில் வைனதேயஹன்னா வினிதாவுடைய மகனாக இருக்கிற தசரதருடைய புத்திரன். தாசரதன் எப்படி ராமர்னு கூப்பிடுறோமோ, ஜனகருடைய புத்திரின்னு ஜானகின்னு கூப்பிடுறோமோ, வினிதையுடைய புத்திரன் வந்து வைனதேயஹ. யார் அது? பட்சிகளுக்குள்ள, அந்த பறவைகளுக்குள்ள. பெரிய திருவடி, அவரை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. அங்கங்கே பாகவதத்தில் கூட வருது, இன்னும் கூட புராணங்களுக்குள்ள இருக்கும். கர்துக்கு வினிதாக்கு ஏதோ சண்டை, அதனால தான் பாம்புக்கு இதுக்கு ஒத்துக்காது. அது அப்புறம் என்னமோ ஆயிடுச்சு, கதைகள் நிறைய இருக்குது. நமக்கு வேண்டியது பகவான். ஏன் இப்படி பக்ஷி மிருகம் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போது பகவான் நாராயணனுடைய வாகனம் கருக்மந்தன், அம்பாளுக்கு வாகனம் வந்து சிங்கம். அப்படி 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 பார்த்தா என்னென்னமோ வாகனம் வச்சுருக்காங்க. நம்ம இவர் முருகன், இவருக்கு மயில், அப்புறம் ரொம்ப குண்டாக இருக்கிற விநாயகருக்கு வந்து குட்டி எலி. என்ன இது இல்லை அப்படின்னு தோணும். ஒன்றும் இல்லை, நீ அவங்கெல்லாம் அப்படி வாகனங்க வச்சுக்கிட்டாதான் அதெல்லாத்தையும் நம்ம மதிப்போம். இல்லை, இந்த மனிதன் என்ன சொல்கிறான், இப்போ ஒரு மதம் சொல்கிறான், யாருன்னு சொல்ல மாட்டேன், அவனு ஜந்துக்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்காக தான் பிறந்ததே. ஏன்னாமா அதுக்கு வந்து உயிர் இருக்க மாதிரி தெரியும், தவிர அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது, சோல் கிடையாது, என்னென்னமோ பேசுவான். அதனால சோல் கறி பண்ணிக்கலாம், அதுக்கு சோல் இல்லை. ஒரு நாளில் இப்படி வந்துச்சே, சில இடத்துல அது இருக்குல்ல, என்னாவது சாப்பிடலாம், நீ பத்தமே கிடையாது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, இப்படி ஆயிடுவான்னு சொல்லிட்டு தான். இல்லைப்பா அப்படி இல்லை, மனிதன் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் இருக்கேன். அப்போ மிருகங்களுக்கு முக்கியத்துவம். அதனால தான் நம்ம யோசிச்சு பாருங்கோ, சனாதன ஹிந்து தர்மத்தில் எவ்வளவு விஷாலமான ஒரு திருப்பதம் பாவனை எப்போ வச்சுருக்காங்க. இப்போது பிரதர்ஹுட்டு, ஃபெட்டர்னிட்டி, ஈக்கோ இதெல்லாம் இப்போ பேசுதான், சும்மா ஒன்றும் பண்ணல. அதனால தான் ஒரு நாட்டில் பண்ணுற அமக்களும் அக்கிரமத்துக்கு உலகம் மொத்தம் சஃபர் ஆகிறது இல்லையா. ஏன்னா அங்கே அவங்களுக்கு மனிதர்கள் சொன்னது தான் வேதம், அவங்களுக்கு வேதம் అనేది வேறு இல்லை. யாரோ நடுவில் பிறந்து ஒரு மனிதன் வந்து அவர் சொன்ன அது பைபிள் ஆயிடுச்சு, இன்னொருத்தர் வந்து சொன்ன குரான் ஆயிடுச்சு, இன்னொரு வந்து சொன்ன கார்ல் மார்க்ஸ் கிரந்தம் ஆயிடுது. ஏதோ இங்கே அப்படி இல்லை. கிருஷ்ணர் இப்படி பேசும்போது கூட ஹீ ரிஃபர்ஸ் தி வேதம் அனுவார். வேதானாம் சாம வேதோஸ்மி, முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க, வேதங்கள் இப்படி சொல்கிறது, சாஸ்திரம் இப்படி சொல்கிறது, இதே தான் சொல்லுவார்.
அந்த உபனிஷத்து இந்த உபனிஷத்தில் வந்து எடுத்துட்டுலாம் பேசுவார் பகவத்கீதையில் கருத்துகள். அப்போது அது வேதம் అనేది எட்டர்னல், அது யார் மாற்றுறதோ இப்படி அப்படி இல்லையா, எல்லா காலத்திலும் எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திலும் அப்படிப்பட்ட சம்ஸ்கிருதி சம்ஸ்காரம் இருக்கிற இது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இங்கே ஆனந்தமாக ஜீவிக்க வேண்டியது போயிட்டு எல்லாம் விட்டுட்டு உலகம் எப்படியோ போகிறதாமா, போகட்டும். 31வது சரி, கருடன் பற்றி சொல்லியாச்சு. வேதம், வேதத்துக்கு சிஹ்னம் அவர். கருடன் అనేది வந்து చందోమయేన గరుడేన பாகவதத்தில் வேதஸ்வரூபமான கருடன் மேலே உட்கார்ந்துட்டு பகவான் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு வரும். சும்மா ஒரு கேள்வி, அது மேலெல்லாம் உட்கார்ந்த கம்ஃபர்டபுளாக இருக்குமா சார் అని கேள்வி கேட்டால் பதில் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் உட்காருவீங்கள, சிங்கம் கொடுப்போம், சிங்கம் ஒன்றும் பண்ணாது உங்கள்னு, ஆனால் உட்கார முடியுமா அது மேலே எப்படி உட்காந்து அம்பாள் வேறு சாரி கட்டிட்டு ஸ்கூட்டரை மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போ அர்த்தம் என்ன இருக்கணும்? எல்லா தேவதைக்கும் ஒரு வாகனம் இருக்கு பாருங்க. அவள் லக்ஷ்மி தேவிக்கு வந்து அந்த ஆந்தை, அதே எப்படி லக்ஷ்மி எவ்வளோ அழகாக எப்படி இருப்பான், அது நீ பார்த்தாவே அதை பார்க்கவே முடியாது, எங்கே இருக்கும் ஃபோட்டோவில் பார்த்தா கூட. அதோட கண்ணு மூக்கு எல்லாம் ஒரே மாதிரி அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் ஃபேஸ். அது வாகனம், அது மேலே எப்படி உட்காரும்? என்ன ஒன்றும் இல்லை, சர்வத்திலையும் தெய்வ தரிசனம் பண்ணணும். அது என்ன கிருமி கீட்டகம் பூச்சி புழு மிருகம் பட்சி அந்த பாவத்துக்கு தான். அப்போ தானே விஸ்வரூப பகவத் பக்தி வரும். அது வராத வரைக்கும் மனுஷன் சுவார்த்தனாகவே இருப்பான். 31வது ஸ்லோகம். பவன பவதாமஸ்மி ராமசஸ்திரபுதாம் மஹத் மஹம் ராமசஸ்திரபுதாமஹம் ஜஷாணாம் மகரஸ்சாஸ்மி ஸ்ரோதசாமஸ்மி ஜாஹ்னவீம். அடுத்ததாக பவதாம் சுத்திப்படுத்தக்கூடிய பொருட்களுக்குள்ள அந்த காற்று, பவனம்னா காற்று, பியூரிஃபை பண்ணுற வஸ்துகள். among the purifiers I am the wind. ஜலம் கூட சுத்தம் பண்ணும், நிறைய ஜலம் உபயோகப்படுத்துகிறோம் இன்னொரு பக்கம். ஆனால் நல்ல கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, இப்போ நம்ம உள்ள ரத்தத்தை சுத்திப்படுத்துறது யார்? ரத்தம் சுத்திப்படுத்தலை, அது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் ஆக்சிஜன் உள்ளே போகலன்னு. அப்புறம் மரங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக வச்சு மொத்தத்தில் விண்டு காற்று இல்லையா? அது மட்டும் இல்லை, சுத்தமான காற்று இல்லாத ஒரு இடத்துல உட்காருங்கோ உடனே தலைவலி வரும். இல்லை ரொம்ப நாள் நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, உடனே கதவெல்லாம் மூடி இருக்க வீடுன்னா முதல்ல விண்டோ ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும்? ஃப்ரெஷ் ஆகிடும். இல்லை நம்ம ஒரு இடத்துல ரொம்ப நேரம் அப்படி உட்காந்துட்டு எழுந்திரிச்சு அப்படி வெளியில் வந்து மாடிக்கு வந்து பார்த்தா உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். என்னதை? அதான் பவதாம். ரொம்ப சீக்கிரமாக ஒரு இடத்துல சுத்தி பண்ணக்கூடிய, ஏன்னா காற்று வீசிட்டே இருக்கிறதுனால அந்த ஃப்ரெஷ் எயிர் அப்படி அங்கே கொஞ்சம் நேரம் முதல்ல ஏதோ துர்கந்தமாக இருந்தால் கூட சாக்கிடதில்லை. அப்புறம் நல்ல காற்று வரும்போது அது அப்படி போயிடுது, க்ளீன் ஆகும். அஃப்கோர்ஸ் அக்னி தான் அதையும் சொல்லியிருக்காரு, ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணுறது அக்னி. அதனால தான் நம்ம ஹிந்து சம்பிரதாயத்தில் தேகத்தின் தகனம் பண்ணுறது பெரும்பாலும். ஏன்னா அதுக்கு மெயின்லி எக்கோ சிஸ்டம் இந்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு அதுதான்.
அப்புறம் அதுக்கு இடமும் பிரச்சனை இல்லை. ஆனால் வெளிநாட்டில் அந்த கிறிஸ்டியன் கண்ட்ரிஸில் எல்லாத்துலேயும் இந்த இடம் பிரச்சனை. ஏன்னா அது வச்ச இடத்துல இன்னொன்று வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இங்கே ப்ரீகேஜி ஸ்கூலுக்கு அட்மிஷன் மாதிரி அங்கே பரியல் கிரவுண்டு கூட முதல்ல டிக்கெட் வாங்கி வச்சுக்கிறாங்க நிறைய பேர், இடம் புக் பண்ணிக்கிறாங்க அப்படி. பட் நம்ம சிஸ்டம் பர்னிட் அவ்வளோதான், எல்லா பஞ்சபூதங்களுக்குள்ளே போயிட்டு அதையும் போகும் அப்புறம். பட்டு நல்லதுக்காக தான் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறோம், காற்று பற்றி பவனம். அடுத்தது உடனே again இந்த சஸ்திரபுருதாம் ராமஹா அகம். சஸ்திரங்களனே உபயோகப்படுத்துறதுல ரொம்ப சிறந்த அவதாரமாக இருக்கிற அந்த ராமர் நான் தான். சஸ்திரபுருதாமன்னா ராமர்கிட்ட கோதண்டம் மட்டும்தான் இருக்கும், ஒரு வில்லு, அதே வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு எதிர் ராம பாணத்துக்கு, பாணம்னா அம்பு, ஏக மாட்ட ஏக பாட்ட ஏக பாணம். பாட்டன்னா ஒரே ராமரம், ஒரே பாதை, ஒரே ஒரு பேச்சு தான், ஒரே ஒரு பானம் தான், அதுக்கு எதிர் இல்லை திரும்ப. அப்படின்னா அந்த சிறந்த ராமர் அஸ்திரங்கள் எப்படிப்பட்ட ராவண யுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாரோ, ராவண யுத்தம் ராவண யுத்தம் போல் இருக்கும். இன்னொன்று சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கடல் எப்படி இருக்குன்னா, கடலுக்கு இன்னொன்று எப்படி இருக்கும்னு இதான் சொல்ல முடியும். கடல் கடல் மாதிரி இருக்கும்பா. அப்படி இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு, கிருஷ்ணரே சொல்கிறாரு நானே தான் ராமரன். அதனால் கிருஷ்ணநாமம் சொல்லணுமா ராமநாமம் சொல்லணுமா, ஓகே உனக்கு இஷ்டம் சொல்லிக்க, பரவாயில்ல. அப்படி வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மீராபாயே கிருஷ்ண பக்த சொல்கிறோம், பக்தரனே. அவங்கள ராமதன பாயோ அனு பாட்டை பாடியிருக்கேன். ராமதன ரத்தன, ராம் ரத்ன தன பாயோ ஜி மைனே. எனக்கு ராம ரத்னம் அனே தனம் கிடைச்சது, நான் அதுதான் குடிச்சிட்ருக்கேன், அதுதான் வச்சுருக்கேன், அது வச்சு ஆனந்தமாக இருக்கேன்னு பாடுறேன். அதனால் கிருஷ்ணர் அதையும் கவனிக்கணும். ஸோ ராமாவதாரம் நடந்தது முன்னாடி, கிருஷ்ணாவதாரம் அப்போது ராமரா வந்தவரை தான் நான் இப்போ கிருஷ்ணனாக இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சிறந்த அந்த அவதாரத்திலும் ராமர். இந்த நாமத்துக்கு, ரூபத்துக்கு, பேருக்கு, எல்லாத்துக்கு, இந்த ராமாயண காவியத்துக்கு எல்லாத்துக்கும் அத்தியந்த ஒரு சிறப்பு. ரெண்டே எழுத்து, சுலபம், ராம 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 ராம. என்ன கஷ்டம் இருக்குது ஜபம் பண்ண, எவ்வளோ மனசுக்கு நிம்மதி. ரெண்டு எழுத்து. ஸோ ராமர் நான் தான். அப்புறம் ஜஷாணாம் மகரஹச்ச அஸ்மி. இந்த கடலுக்கு உள்ளே இருக்கிற பல வகையான மீன்கள், ஓகே, அதில் ஜஷாணாமன்னா அக்வாட்டிக் க்ரீச்சர்ஸு, ஜலத்தில் வாழற பல வகையான ஜீவராசிகளுக்குள்ள அந்த மகரஹன்னா ஜென்ரல் அர்த்தம் சொல்லும்போது முதலைன்னு சொல்கிறோம், குரோக்கடைலன்னு. ஆனால் இங்கே பகவான் இப்படி சொல்கிறதுனால அந்த கடலில் பாருங்கோ, திமிங்கிலம், தமிழில் என்ன சொல்லுவீங்க, வேல், அதில் வேறு ப்ளூ வேல்னு ஏதோ ஆமாம், லார்ஜஸ்ட், ரொம்ப பெரிய, என்ன சைஸ் அது, பெரிய கப்பல் அந்த இதுன்னு தலைகீழ பண்ணிடுமா, ஒரு அடி அடித்ததுன்னா அப்படின்னு வாய் திறந்த எத்தனையோ பேர் உலக போயிடுவாங்க ஒரே வாட்டி. இப்போது இருக்கிற பெரிய ஜந்து என்னன்னா பூமி மேலே அந்த ப்ளூ வேல், பார்த்தீங்களா, அது அந்த மாதிரி குறிக்கிறார். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் மகரம்னா சின்னது பெருசுன்னு கூட ஷார்க் அனே சில இடத்துல அந்த பகவத்கீதை தியான ஸ்லோகங்கள் படிக்கும்போது அங்கே கர்ணனு இவங்க எல்லாருன்னு ஒருத்தன் ஷார்க்கனு ஒருத்தன் குரோக்கடைலன்னு
இப்பெல்லாம் கம்பேர் பண்ணி அப்புறம் அந்த விரல் பூல் வேறு அது என்ன அப்படிப்பட்ட இதில் சிக்கிக்கிட்டாங்க பாண்டவர்கள். நான் அவங்களை காப்பாற்றுறேன்னு தியான ஸ்லோகத்தில் இருக்குல்ல. ஸோ அப்படி பாருங்க, அப்படிப்பட்ட சிறந்த அந்த பெரிய ஜந்து. அப்புறம் மறுபடியும் உடனே ஸ்ரோதசாம் அஸ்மி ஜாஹ்னவி. இந்த பிரவகிக்கிற நதிகளுக்கு, பிரவகிக்கிறதுன்னா நதி, அது நிற்கிறதுன்னா குளம் ஆகிடுதில்ல, வாட்டர் பெட். ஆனால் நதி பிரவகிக்கிறதெல்லாம் நதி, அது குட்டி நதி இங்கே கூட அப்படி இப்படி இருக்கும். ஏதாவது ஈவன் சென்னையிலோ அந்த பிரவகிக்கிற அந்த சாக்கடை இது கூட கூவம் ரிவர் அது ஏதோ கொஞ்சம் ஜலம் இருக்குது, அதே மிச்சம் சிட்டி இதெல்லாம் கலந்துட்டு. அப்புறம் இந்த மாதிரி இங்கே என்னென்னா கங்கா, கங்கை நான் தான். கங்கை பற்றி அந்த பேர் சொன்னாவே நம்ம பவித்திரம் புனிதமாயிடுவோம். பார்த்தா இன்னும் புனிதமாயிடும். போய் குளித்தா இன்னும் எடுத்துகிட்டு ஒரு சொட்டு தலைமையில் வாயில் போட்டுக்கிட்ட அவ்வா, நமக்கு அந்த கங்கான்னு சொன்ன உடனே நம்ம உடம்பெல்லாம் ஒரு பவித்திரத்தை நம்ம ஃபீல் ஆகிறோம். ஏன் பலதெல்லாம் சொல்லலாம். கங்கைக்கு பின்னாடி எத்தனையோ சரித்திர நமக்கு உடனே நம்மளோட ஆத்தியாத்மிக பக்தி பரம்பரை எல்லாம் ஞாபகம் வரும். அந்த ஹிமாலயங்கள், அப்புறம் அந்த ருஷிகள் தபஸ்ஸனி, அப்புறம் பாகீரதர் தபஸ் பண்ணது, அப்புறம் அசல் இவங்க எப்படி பிறந்தா இந்த கங்கா பாகவதத்தில் பார்க்குற மாதிரி. வாமன அவதாரத்தில் ஒரு கால் மேலே தூக்கிட்ட போதும் அதே பிரம்மலோகத்து வரைக்கும் போய் தொட்டிச்சு. அங்கே உடனே என்னடா இவ்வளோ பெரிய காலுக்கடு பார்த்தார் பிரம்மதேவன், இது பகவான் தான் சொல்லிட்டு உடனே அவர் கமண்டலம் ஜலம் எடுத்துகிட்டு அபிஷேகம் செய்ய தொடங்கிட்டார். அங்கே நொந்தி விழுந்த அந்த அபிஷேக ஜலம் விஷ்ணுபதா. கங்கைக்கு முதல் பேர் விஷ்ணுபதா, விஷ்ணு பாதத்திலிருந்து பிறந்தவள். அப்போ அங்கே ஸ்வர்க்கத்திலேயே அங்கங்கே அப்படியே மேல லோகங்களையே விவரிச்சிட்டு இருக்கிறான் கங்கை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக சார். அதுக்கப்புறம் கீழே வர்றதுக்கு நான் வந்தால் யாரும் தாங்கிறதுக்கு இங்கே முடியாது அப்படின்னா இப்படின்னா, அப்புறம் சிவனை நான் பண்ணுறேன் அவன் வரட்டம்னா. ஸோ அதெல்லாம் கதை பாருங்கள், எங்கே கங்கைக்கு எவ்வளோ பரம்பரை கதை இருக்குது. அது இப்போ நமக்கு அதுதான் இதுதானே அந்த கங்கை போன எங்கே போனால் கங்கை கரையில் அது எங்கே நின்று போனால் கூட நமக்கு அவ்வளோ அது ஏதோ சாதாரண ஜலமாக தோணாது. அது மட்டும் இல்லை, இன்னும் 4 விஷயங்கள் கம்பேர் பண்ணும்போது ஞானத்துக்கு இந்த கங்கைக்கு பொருத்தமாயிருக்கும். அதனால தான் ஞான கங்கைன்னு சொல்கிறது உண்டு. என்னன்னா ஞானம் கூட பகவானிலிருந்து வந்தது, வேத ஞானம். அதுக்கு தான் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாமனே ஆரம்பத்தில் சில சுவாமினம்ம எல்லாம் கிளாஸ் அதை வச்சு ஆரம்பிப்பாங்க. சிவன் அனி இல்லை, சிவன் தலையிலிருந்து தான் நமக்கு அப்புறம் கீழே வந்தது இல்லையா. அப்புறம் இந்த மாதிரி வந்ததுனால கங்கை சிவ தலையிலேருந்து வந்தது, ஞானமும் பகவான்லேருந்து வந்தது. அப்புறம் எப்பவுமே கூட ஜலம் అనేది மேலேருந்து கீழேக்கு பிரவகிக்கும், ஃப்ரம் ஹையர் டு லோயர் பிளேன் இல்லையா. அதே மாதிரி ஞானம் என்பது மேலேருந்து கீழேக்கு பிரவகிக்கும். அதனால தான் பொதுவாக குருக்கிட்ட பாடம் படிச்சுக்கும் போது கீழே உட்காரணும். நீங்கள் எல்லாம் இப்போ யாரும் கீழே வர வேண்டாம். த ஃப்ளோ. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் மாடர்ன் கிளாஸ் ரூமுடைய ஸ்ட்ரக்சர் தெரியுமா? அந்த டீச்சர் அங்கே ஒரு சின்ன எறும்பு மாதிரி அங்கே சென்டரில் கீழே இருப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டடே அப்படி இல்லை இருப்பான், ஃபோக்கஸ் பண்ணி. எல்லாம் உல்ட்டா, ஒன்றும் இல்லை, அப்படி உல்ட்டா புல்ட்டாவாக தான் இருக்கும் வாழ்க்கை. குரு கிட்ட போய் கீழே உட்காந்து, எனக்கு உபனிஷத்துன்னு அர்த்தமே அது சொல்லப்பட்டது. கிட்ட நீ கீழே உட்காந்துக்கோ அப்படின்னா அர்த்தம். குருவோட பாதங்களுக்கிட்ட இருந்துக்கோன்னு. முட்டி வீரில் இருந்த என்ன பண்ணுறது? ஆனால் விஷயம் புரிஞ்சுக்கணும்.
அப்புறம் இந்த கங்கைக்கு ஞானக்கு இன்னொரு சிமிலாரிட்டி, கங்கை ஒருக்காகவும் காஞ்சி போகாது. வேறே காவேரியில் இங்கே ஜலம் இல்லாமல் ஆயிடுதுன்னு சொல்லலாம், இதாக சொல்லலாம். கங்கை நீங்கள் அது பிரவகிக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சைஸு குறையலாம் தவிர, இந்த பெரினல் ரிவர் உலகத்தில் அப்படின்னா நிரந்தரம், ஈவன் சில இடத்துல இங்கேருந்து அங்கே நம்ம குதிச்சு கூட தாண்டி போகிற அளவுக்கு இருந்தால் கூட ஆனால் பிரவகிச்சிட்டு இருக்கும். ஞான கங்கை கூட இங்கே சில வாட்டி பெருசாக அங்கங்கே இருந்தாலும் சில வாட்டி காணாமல் இருக்கிறதா சின்னது, ஆனால் எப்பவுமே அது நசிஞ்சு போனதே கிடையாது, நசிஞ்சு போகாது. ஞானம், வேத ஞானம், பிரம்ம ஞானம். அதனால் ஞானமும் மனுஷன் வந்து அஜ்ஞானத்தில் வந்து க்ளீன் பண்ணி சுத்திப்படுத்தும். கங்கை வந்து மனுஷனுடைய பாஹ்ய சரீரம், மனசு, அந்தக்கரண சுத்தி, பாபம் எல்லாத்தையும் நீக்கி அந்தக்கரணத்தை சுத்தம் பண்ணும். ஸோ ரெண்டுமே பியூரிஃபையர்ஸ். இப்படி பலதெல்லாம் அது கூட சேர்த்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து 32வது ஸ்லோகம். சர்காணாமாதிரந்தஸ்ச மத்யம் சைவாஹமர்ஜுனா அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதः பிரவததாமஹம். இந்த சிருஷ்டி, சர்க்கன சிருஷ்டி, ஒருவேளை சிருஷ்டி பற்றி பேசும்போது கிரியேஷன், அதில் 3 இருக்கும். கிரியேஷன் என்ன, இது முன்னாடி இல்லை, இப்போ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இல்லையா? கிரியேட்டட்னா இது முன்னாடி இல்லை, கிரியேட்டட். ஆனால் எதெல்லாம் கிரியேட்டடோ, உருவாக்கப்பட்டதோ, அது அப்புறம் நசிஞ்சு போயிடும். இது லா, இது ரூலு. இது முன்னாடி இல்லை, இப்போ உருவாயிடுச்சு அண்ணா போயிடும். சரி, அப்போது எல்லா சிருஷ்டின்னு சொல்லும் போது சர்க்கானாம், இந்த கிரியேஷனே சிருஷ்டியோடைய ப்ராசஸில் வந்து ஆரம்பம் இருக்கும், அந்தம் இருக்கும், மத்தியில் கொஞ்ச நாளில் ஏதோ காணப்படுது. ஆதி மத்திய அந்த எல்லாமே நான் தான்ன்றார். கொஞ்சம் ஆழமான கருத்து, அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சர்க்காணம் அப்படி என்ன அர்த்தம்? என்ன உபனிஷத்து சொல்கிற மாதிரி சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத், இல்லை பாகவதம் சதுஸ்லோகி பாகவதத்தில் சொன்ன மாதிரி அகமேவா சமேவாக்ரே நான் அந்யத், நான் தவிர முதலும் நான் தான் இருக்கேன், மத்தியிலும் நான் தான் இருக்கேன், அப்புறம் நான் தான் இருக்கேன், நான் தவிர இன்னொன்று இல்லைன்னாராங்க. இது உபனிஷத்து. அப்படி என்ன அர்த்தம்? இந்த சிருஷ்டி అనేది வந்து ஜஸ்ட் ஒரு தோற்றம் தவிர இது சத்தியம் இல்லை. ஆனால் அது நமக்கு சத்தியமாக தோணுறது, சத்தியம் இல்லை. ஏன்னா இது முன்னாடி இல்லை, அப்புறம் இல்லை, அது எப்படி சத்தியமாகும்? சத்தியத்துக்கு அர்த்தம் என்ன? திரிகாலாபாதிதம் இது சத்தியம். 3 காலங்களுக்குள்ளேயும் இந்த கால பரிதிக்குள்ளே வராமல் எது இருக்கின்றனதோ அது சத்தியம், அது நான். அப்போ அது சொல்லிட்டு இது புரிஞ்சுக்கணும்னா அர்ஜுனா, சும்மா சாதாரணம் எல்லாருக்கும் புரியாது, எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது. ரொம்ப ரொம்ப சுலபமாக சொல்லிக் கொடுக்கணும்னு குரு பிரயத்தனம் பண்ணால் கூட கஷ்டம். அப்போது அப்படியே கஷ்டம் இருக்கும்போது சாதாரண படிப்புக்கு நான் காலேஜுக்கு போனால் பிஹெச்டி பண்ணான்னா புரியுமா? இந்த விஷயங்கள் புரியுமா? அப்போ இந்த விஷயங்கள் எப்படி புரியும்? என்ன விஷயங்கள் சார்? ஆத்தியாத்ம வித்யானாம் வித்யா அகம். வித்யா அப்படின்னா உண்மையான படிப்பு అని சொன்னால் ஆத்தியாத்மிக வித்யை தான் வித்யா. அப்படின்னா அர்த்தம் என்ன? சத்தியம் என்பது என்ன, பரம்பொருள் என்னது என்ன, நம்முடைய ஸ்வஸ்வரூபம் என்னான்னு தெரிவிக்கிற படிப்பு தான் படிப்பு.
நீ மிச்சம் எல்லாம் படித்தானும் படிக்கலைனாலும் ஒன்று தான். இது படித்தாச்சுன்னா நீ அப்புறம் எதுவுமே அதையும் ஒன்று தான். ஆனால் இது படிக்காமல் அதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால தான் பகவான் சொல்கிறார், அத்தியாத்ம வித்யானாம் வித்யகளுக்கு எல்லாத்துக்குள்ள அத்தியாத்ம வித்யா. அதுதான் நம்ம பண்ணுறோம் இங்கே. வாட் யூ ஆர் டூயிங் ஹியர், இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனல் சிஸ்டமேட்டிக் ப்ரோக்ராம் கோர்ஸ். ஆனால் அப்ளிகேஷன் இல்லை, ஃபீஸ் இல்லாத கோர்ஸ், ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லாத கோர்ஸ். ஸோ அத்தியாத்ம வித்யா, ஆத்ம வித்யா அதுதான் படிப்பு. அது யார் மனிதன் மட்டும்தான் பண்ண முடியும். இது புரிஞ்சுக்கணும். எந்த ஜந்துவும் பண்ண முடியாது. தேவலோகத்தில் அந்த லோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் எதுக்கு அங்கெல்லாம் போகிற ஸ்வர்க்கம் பித்தலும் போகம் அனுபவிக்கிறதுக்கு தான். அங்கே போய் இப்படியெல்லாம் யாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே கிளாஸே இருக்காது. ஓன்லி பிரம்மலோகத்தில் இருக்கும். நீ பிரம்மலோகம் போகணுன்னா அதுக்கு இங்கே நிறைய பகீரத பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் 8வது அத்தியாயத்தில் பேசியிருக்கோம். இப்போ மறுபடியும் உபனிஷத்தில் பேசப்படுறது. அந்த சூரிய மார்க்கத்தில் போனால் யோக மார்க்கத்தில் சூரிய மார்க்கத்தில் அதுக்கும் நீங்கள் நிஷ்காமமாக கர்ம பண்ணணும். யார் பண்ணுவான்? ஆத்தியாத்மிக ஞானத்துக்கு அசல் நீ கர்மத்தினே தாண்டி வரணும். கர்மத்தை விட்டுட்டு யார் வருவான்? யாரோ கொஞ்சம் பேர் வருவான். ஆத்தியாத்மிக வித்யா. அதனால் இது ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாலும் எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லை, எல்லாருக்கும் எட்டுறதில்லை. அதுக்கு எவ்வளவோ சாதன சதுஷ்டயம் தகுதி இருக்கணும். அட்லீஸ்ட் அப்படி எனக்கு தெரிந்து நான் அந்த தகுதி வளர்த்துக்கிட்டு என்ன இது சிறந்தது பகவானே சொல்லியிருக்கிறாரு. இது தவிர எனக்கு வாழ்க்கையில் இன்னொரு ப்ரையாரிட்டி ஒன்றும் கிடையாது. இது படிச்சுக்கிட்டு இது முக்கியம். மிச்சம் ஏதோ விவகாரத்துக்கு வேண்டியது படிச்சுக்குவேன். டிரைவிங்கும் படிச்சுக்குவேன், குக்கிங்கும் படிச்சுக்குவேன், கம்ப்யூட்டரும் படிச்சுக்குவேன் விவகாரத்துக்கு. ஆனால் இது படிக்காமல் ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான் பாரு. 80 வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா நல்ல ஏதோ புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறார். என்ன அதான்னு பார்த்தா ஹவு டு டிரைவ் த கார்னு. இப்போ அவர் 80 வயசில் அதே பார்க்க வேண்டியது அந்த வயசில். இன்னொரு 60 வயசு ஒரு பாட்டி அம்மா சுவாமி சொன்னார் எங்கோ எக்ஸாம், இந்த 19 வயசில் படிக்க வேண்டிய ஒரு லவ் ஸ்டோரி நாவல் ஏதோ படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த என்ன பார்பா கார்கா ஏதோ சொல்லுவாங்க, அவங்கள யாரோ எழுதுறாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் சம் ஆர் தேர். அது பேராது காதில் விழும், எங்கே வரும் அது இப்படி கண்டாவி எல்லாம். சரி அப்படி படிச்சுட்ருக்காரு. அப்போ என்னதான் பண்ண வாழ்க்கையில் ஆத்தியாத்ம வித்யா. ஏன்னா இந்த வித்யை தவிர நம்மளை கரையேற்றுறதுக்கு இன்னொரு வித்யை கிடையாது. நமக்கு இருக்கிற சம்சார துக்கம் இதெல்லாம் போய் மோகம் சோகம் இதெல்லாம் போகிறதுக்கு இன்னொரு வழி கிடையாதுனால சமத்தா ஆத்தியாத்மிக வித்யை படிச்சுக்கணும். ஓகே, அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த எந்த அளவுக்கு படிப்போம், எனக்கு பூர்ணமாதையோட பலன் கிடைக்குமானது நீ கவலைப்பட வேண்டாம். நீ அதில் இறங்கியாச்சுன்னா பகவான் இனிமேல் உன்னை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு பேர் தான் அனன்யா சிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே. நம்ம என்ன நினைக்கிறோம், விஷ்ணு சாஸ்திரம் முடிக்க போகிறது. அது சொன்ன அர்த்தம் என்னென்னா வேகம் வேகமாக அது சொல்லிட்டு வனமாளிகை திசாங்கிரி எங்கே ஜெகன்னு உடனே அப்புறம் பலசுருத்து வரும். அங்கே என்னமோ அது நானும் பார்த்துக்கிறேன், உன்னுடைய யோகமும் க்ஷேமம் நீ கவலைப்படுறது விட்டுடுன்னாரு, ப்ராமிஸ் பண்ணுறாரு. நம்ம நம்புகிறோமா? நம்மளை நம்பிட்ட பரவாயில்ல அப்படி சொல்லி ஆத்தியாத்ம வித்யா. அப்புறம் இந்த ஒன்று பார்க்குறோம் இந்த வரியில் போதும். வாதகா பிரவததாமகம். பிரவததாமன்னா பல விதமான டிஸ்கஷன்ஸு ஆர்குமெண்ட்ஸுக்கு நடுவில் அந்த வாதம் అనేది நான் என்றார். அப்படி என்ன இதை பற்றி வேறு எங்கே கூட வந்துச்சு. இப்போது
இப்போ அந்த ஒரு அத்தியாயம் முடியும் போது ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே அப்படின்னு முதல் அத்தியாயம் சொல்லி தரும்போது அது நான் விவரிச்சிருப்பேன் அந்த புஷ்பிகை பற்றி. இங்கே பொதுவாக என்னன்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது பேச்சு தான். ஜல்பமனி ஒன்றுக்கு பேர், ஒரு விதமான பேச்சு. ஜல்பமன்னா சும்மா அரட்டடிக்கிறது, ஒன்றும் யூஸ்லெஸ்ஸு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத விஷயம் பேசின ஜல்பம், அல்பமனி வச்சுக்கோங்க. அது ஒரு டைப் ஆஃப் பேசர் டிஸ்கஷன். அடுத்தது வந்து விவாதம். விவாதம்னா ஆர்கியூ. எதுக்குன்னா நீ தப்பை நீ சொல்கிறதுக்கு நான் கரெக்டு தான், நான் தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறது. அதில் இன்னும் கொஞ்சம் மீண்டு போனால் விதண்டவாதம். யார் நம்ம பார்லிமெண்ட்டில் பண்ணுறதெல்லாம் இவங்க. எவ்வளோ அவமானம் பாருங்க. அரே பட்ஜெட்டு அந்த அம்மா எழுந்திரிச்சு நிற்கிறான், இவன் 10 நிமிஷம் அப்படி சப்தம் போடுற. என்ன அர்த்தம்? நீ என்ன, உனக்கு மேனர்ஸ் இருக்குது, என்ன படிச்சிருக்கு, உனக்கு யார் ஓட்டு போட்டாங்க, எப்படி வந்தா, கடவுளுக்கு தான் தெரியணும். அவங்க பேச விடு, அவங்க பேச வேண்டியதில் அவங்க பேசட்டும். அதுக்கப்புறம் நீ கை தூக்கிட்டு உனக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, நீ பேச வேண்டியது பேசு. அப்படி உன் அபிப்பிராயம் சொல்லு, அடுத்தவங்கள அபிப்பிராயம் கேளு. அப்புறம் எது கரெக்ட் எது ராங்குனது அது வேறு. ஏன்னா ஒருத்தருக்கு ராங் இன்னொருத்தர் கரெக்டாக இருந்தால் ஒருத்தர் கரெக்ட் இன்னொரு ராங் ஆகிட்டே இருக்குது இந்த லோகத்தில் எப்பவுமே. பட் அந்த பொறுமை கூட இல்லாமல் பேசுறதுக்கு கேட்குறதுக்கு நீ வந்து பேஷன்ஸ் உனக்கிட்ட இருந்தால் அதுக்கு பேர் வாதம். இன்னும் கூட அது சிறப்பாக சொல்லும்போது 2 பேருக்கு கடைசியில் அது வந்து நல்ல விஷயத்துடைய அர்த்தத்தை தெரிவித்து பலம் கொடுக்கணும்னா சம்வாதம். பட் இங்கே பகவான் வாதம்னு என்றார். வாதம்னு இங்கே சம்வாதம்னு எடுத்துக்கணும். அப்போது அர்த்த நிர்ணயம் பண்ணி அதில் வந்து அந்த பிரயோஜனம் கிடைக்கணும் தவிர ஆர்குமெண்ட் சேர்க்கா பண்ணக்கூடாது. இந்த இப்படி சும்மா வாதனை பண்ணுறதே சொல்லுவோம் இல்லை சில வாட்டே, அம்மா வாதம் பண்ணாதுடா குழந்தை, வாதம் பண்ணும், பிடிவாதம் ஆர்கியூ பண்ணிட்டு சொன்னது கேட்கவே கேட்காதன்னு அப்படி இருக்கக்கூடாது. அப்படி என்ன எந்த 2 பேருக்கும் 4 பேருக்கு எங்கே நடந்தால் கூட அது வந்து பலம் கொடுக்கணும். யூ மஸ்ட் பி ஆல்சோ ஃபீல் குட். அவன் ஒருத்தன் தோத்துறதுக்காக நான் ஜெயிச்சான்னு காமிக்கிறது இப்படியெல்லாம் என்ன பிரயோஜனம்? இது அகங்காரத்தான் வளர்த்தோம். which is good for you and me and for many, then it is called vadam. அப்படின்னா a healthy constructive discussion is called vadam. இங்கிலீஷில் சொல்லணும்னா a healthy and constructive. நாங்கள்லாம் எதிர்கட்சியில் இருக்காததுனால நரேந்திர மோடி என்ன பேசினாலும் அது நாங்கள் கத்துவோம் முதல்ல. என்ன அப்புறம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கு? பட் தட் அது சிவிலைசேஷன் இல்லை, அது குட் மேனர்ஸ் இல்லையே. அப்புறம் சுவாமி சின்மயானந்த சொல்லுவார் ஜோக்க, இந்த ஆர்குமெண்ட்ஸ் there is only heat will generate heat, and in discussions light will generate annuvar. light anna வெளிச்சம் ஞானம் வரணும். ஸோ அதனால் பகவான் இங்கே வந்து அந்த வாதம் நான் என்றார். போதும் 32 ஸ்லோகம் ஆகிடுது. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.